அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா குழந்தையோட வீட்டுல தொல்லை பொறுக்க முடியாது கொண்டு ஸ்கூல்ல கொண்டு போன குழந்தை அம்மா கையை பிடிச்சு திரும்பி பார்க்கும். அப்படியே கண்ணில் தண்ணி தழும்பி நிற்கும். அப்படி திரும்பி பார்க்கும், அம்மா இருக்காங்களா போயிட்டாங்களான்னு. உள்ள போறதே கஷ்டப்படும். ஆனால் இப்படி போன அந்த குழந்தை ஒரு 2 வருஷம் கழிச்சு போனா இந்த அம்மா கையை உதறிட்டு பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பழக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் கல்லூரி அளவுக்கு போனா சொன்னா வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் நீங்க ஒன்னும் வரணும், நான் பாத்துக்கிறேன், ஐ எம் எம்பரஸ்ட், டோன்ட் கம். இல்லப்பா அவங்க கூட கல்லூரிக்கு வேணாம்ப்பா, நீலாம் வர வேணாம், போ, எங்க கூட்டத்தில் வராதேம்பா. The change we have been accepting. உங்களுடைய உடலிலே மாறுதல் வருகிறது, உங்களுடைய உள்ளத்திலே மாறுதல்கள் நிகழ்கின்றன. There is a hormonal difference, physical difference, physiognomical differences, material differences, mental differences, changes occur. எத்தனையோ பேர் ரூரல்ல இருக்கிறவங்க அங்கிருந்து இடம் பெயர்ந்து இங்கே கல்லூரி விடுதியில டீச்சர்ஸ்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். Anyway, that is for you to decide. Next slide. இதுக்கு அடுத்து what do you expect from? Next slide. What do you expect from parents? What do you expect from teachers? What do you expect from relatives? What do you expect from friends? What do you expect from media? அறிவுரை யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவரிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களை நல்ல வழி நடத்துவதற்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையா அல்லது மோசமான பள்ளத்திலே தள்ளக்கூடிய அறிவுரையா? நல்ல வழி. எனவே நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் எங்களிடமிருந்து இருக்கிறது. உங்களை நல்ல வழியிலே செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதிலே தடை வர எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. எனவே நமது களத்தை சரியாக அமைத்துக் கொண்டால் இனி வெற்றி நிச்சயம் என்ற உறுதியை இந்த முகாமிலே நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று உறுதிமொழி நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நெக்ஸ்ட் ஒன். Then what is your concept of discipline? What is discipline in Tamil? கட்டுப்பாடு. What is your concept of discipline? நமக்கு எது ஒழுக்கம், எது கட்டுப்பாடு என்ற next slide. The very first thing what we call as the morality. Moralityங்கிறது ஒழுக்கம். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா தான் தலைமை பதவி கொடுக்க முடியும். இது ஓட்டு போட்டு கொடுக்கக்கூடிய தலைமை பதவி அல்ல. உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் செம்மைப்பட்டால் தான் நீங்கள் தலைமை பதவியிலே வர முடியும். ஒழுக்கம் இருக்கிறதா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். And that is what is அறிவு. காத்தலோட சொன்ன அறிவினால் ஆவதென்கொல் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. Are you able to cry for others? Do you shed tears for others? நமக்கு உள்ள நிகழ்ச்சியிலே அழுகை வருகிறதா? யாராவது அடிச்சாதான் அழறான், இல்ல லாட்டரியில ஏதாவது கிடைக்கலன்னா அழறான், ஃப்ரீயா கொடுத்தா. I saw a program in TV. அந்த டிவியில ஏதோ இந்த மாதிரி லாட்டரி மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதுல ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் கிடைக்குது. ஆனா அதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிரைஸ் 5 லட்சம் ரூபாய் என்னவோ. அதுல அவன் கேட்கறான், 1 லட்சம் ரூபாய் கையில கொடுக்கும் போது, ஏங்க உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாங்குறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது தவறி போச்சு உங்களுக்கு என்று கேட்டு இந்த 1 லட்சம் வாங்கிய சந்தோஷத்தை அவன் பெறவிடாமல் அவனுடைய ஆசையை தூண்டிவிட்டு அந்த மீடியால பேசுகிறார்கள். எனவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். What gullible status the youth or the common citizen is today under the glare of media also. So ஒழுக்கம் எங்கே இருக்கிறது? அங்கேதான் தலைமை இருக்கிறது. Next one. Are you punctual? Are you ever punctual or not? We always like others to be punctual. அதுல என்ன ஒருத்தர் சொன்னா, ரொம்ப பஞ்சுவலா இருந்தா பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம பாராட்டுறதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. If you are punctual, there will be nobody to appreciate you because nobody will be there. But you have to be. Next one. Obedience. Next. Dress code. And today I tell you, in Madras, technology and technical students and technical colleges, we have interacted with a number of committees. At one point of time, we have to talk about the dress code also. You have to react to this. I don't have the time to interact with you, but please remember, a dress code representing the heritage and the culture of our country is a must. Don't think bad about it. Don't think that anywhere, anytime, anybody can be there anywhere. Is not the right way of thinking. That is not our culture. Are you accepting this? There should be, not the dress code I want to tell you, but you have to decide on yourself.
Do you accept it or not? Yes or no? No. Do you want a dress code or not? It should reflect our country's pride. It should reflect our culture. And that should be our aim. The youth has got to think about it. And next one. Are you having the respect for others? That respect is also very important. Swamiji said, Swami Vivekananda said, if you are not a good servant, you cannot become a good master. You can all the way see. So that kind of a respect must be there to others. And if it is not there, if you don't give respect, you will lose your own self-respect. And that is the most important thing. And next one. Are you law-abiding? Only then you can become a leader. பாரதி வந்து புதிய ஆத்தி சுடின்னு ஒன்று எழுதுறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரதியா? அது யார் சார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எட்டயபுரத்திலே பிறந்த நெருப்பு சூரியன். அந்த பாரதியார் சொல்றார், அச்சம் தவிர் ஆண்மை தவறேல். அதுல ரொம்ப அற்புதமா ஒரு இடம் வருது. வவ்வுதல் நீக்கு வைய தலைமைகள் என்று பாரதி எழுதுகிறான். வவ்வுதல் நீக்குன்னா என்ன அர்த்தம்னா திருடாதேன்னு அர்த்தம். இந்த வவ்வுதல் நீக்கு திருடாதே என்ற எண்ணத்தை சொன்ன பிறகு வைய தலைமைகள் என்று சொன்னான். ஏன்னா தலைமை பொறுப்பிலே இருக்கும்பொழுது உங்களிடையே பலவிதமான யூ கெட் பவர்ஸ், பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் தட் இஸ் த குவாலிட்டி ஐ வாண்ட் யூ டு see. நெக்ஸ்ட் ஸ்லைட். What are the leadership qualities? I think I'm running out of time. I'll just go in a hurry. But this is not end of the road, but you have to think more. I'll take another. Can I take some 5 more minutes? Okay. So what are the leadership qualities? Now let us decide on this. My topic is Youth Power Lead India. நான் ஆரம்பத்தில் போசனே, please, this is a வேண்டுகோள். This is a request for you. This is not a mere lecture. இப்போ இந்த தகுதியெல்லாம் நீங்கள் வளர்த்துக் கொண்டால் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாட் ரைட் யூ ஹவ் காட்? ஃபர்ஸ்ட் யூத். ஆர் யூ ஆல் யூத்? எஸ். ஃபைன். டு யூ ஹவ் a love for your country? Yes. Then you come forward. Then there are so many other qualities, as I said. This is a leadership quality. Let us see what is the quality. Number 1, honest. It's very rare. It's a beautiful feeling that you get. If it is the honesty is a reward by itself. There is no one need to reward a honest person. Being honest itself is a reward. Do you understand that? How many people can say that? For example, Mahatma Gandhi said, they asked, Babuji, what is your message for this world? He said, my life is my message. Swamiji's life is his own message. Ramakrishna Paramahamsa, his life was a message. நீங்க இந்த 3 பாயிண்ட் ஒரே இடத்துல இருக்கும்போது தான் அது வந்து ஒரு நேர்கோடாக அமைகிறது. Like that, these people will live a straight life where there is a honesty of purpose, honesty of action, honesty of thought. மூன்றும் இருந்தது. Next one, that you must have forward looking. Are you able to think? தொலைநோக்கு பார்வை உங்களிடம் இருக்கிறதா என்றால் நீங்கள் தலைவராக மாற முடியும். The third is then competency. திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Today the most important the technology development. And this technical development is very important. Are you able to develop, update yourself? And that becomes a very important character. அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்க வேண்டும். நான் சொன்னது போல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. வாசே குழந்தைசாமி அவர்கள் தன்னுடைய கவிதைகளை எழுதுகிறார்கள், போதும் என்ற மனம் இருந்தால் பொன் செய்யலாம், ஆனால் புதுமை செய்ய முடியாது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். If you want to break new path, then you have to think, போதும்னு இருக்க கூடாது. You must be dissatisfied. இன்னைக்கு காத்தால ரொம்ப அருமையா சொன்னார்கள். எல்லாரும் இந்த 3 குரங்கு இப்படி வச்சிருந்து தெரியும். ஆனா ஒரு பக்கம் கூட சொன்னார். நான் அதுக்கு இன்னொன்னு நினைச்சு பார்த்தேன். சுவாமிஜி சொன்னார்கள், ஒரு காதை மூடி வைத்துக் கொள்ள, ஒரு பக்கத்துல கெட்டது கேட்க கூடாது, இன்னொரு பக்கம் நல்லது கேட்கணும்னு. நான் சொல்றது என்ன, சில நேரத்தில் என்ன ஆகும், நல்லதை கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறான். சோ நல்லதை கேட்கும்போது இந்த பக்கம் தடுத்து நிறுத்திடும். It should not go outside your idea. அது மாதிரி தடுத்துக்கணும்.
So you have to listen to the very good things. In the same manner, you find that the competency must be developed. You must be all the time thinking about that you are not satisfied with what is happening. You must have a vision for that. Do you have that with the right purpose? The next is inspiring. It is not enough if you have that. You must be able to inspire others. அகல் விளக்கு பார்த்திருக்கீங்களா? அகல் விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏத்தினா இந்த விளக்கு அணைஞ்சு போயிடுமா? அணையாது. அதுக்கு ஏன் அகல் விளக்குன்னு பேர் வச்சாங்க? அகலமா இருப்பதனால இல்ல. இருளே இருட்டே நீ அகல் அகல் என்று ஒளி கொடுக்கின்ற காரணத்தினால அதுக்கு அகல் விளக்கு என்று பெயர் கொடுத்தார்கள். நீங்கள் அகல் விளக்காக இருக்கிறீர்களா? தலைவர் பதவி ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து இன்டெலிஜென்ஸ். அடுத்து இன்டெலிஜென்ஸ். Intelligence is a rare quality. Intelligence is something what you acquire not in one day. It is a lifetime achievement. You have to gather this information from so many places and become intelligent. And being intelligent is not merely literate. Intelligence is something different. Intelligence is practical. Intelligence is rural. Intelligence is able to appreciate what is the available tools that you have. அதை வச்சு மாற்றம் கொண்டு வர முடியுமா என்பதை எண்ணி பார்க்கக்கூடியதா intelligent. And if you have that, you become a leader. Next. The top 10, I want to conclude with this. This is the most important thing I want you to remember. One of my last but one slide, what I have. விஷன் என்ற தொலைநோக்கு பார்வை உங்களிடம் இருக்க வேண்டும். அது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சுவாமிஜியிடம் இருந்தது. சுவாமிஜி அவர்கள் குறிப்பிட்டதில் நான் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னது தமிழக இளைஞர்களை நோக்கித்தான் என்பதை நாங்கள் மனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அதுல நமக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்தியதை இருக்கிறது. We have got a more important role to play. And Swamiji had a vision that the country will become one day something very, very big and we should contribute. Next is integrity. நாணயம், ஒழுக்கம், morality. இதை டெவலப் பண்ணோம். இன்னைக்கு we are talking about bioethics, corporate social responsibilities. இந்த ஒழுக்கம் என்பதை உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நமக்கே தெரியும். நீங்கள் எதனும் மாறாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக விளங்கும். உங்கள் சக்தியினுடைய அஸ்திவாரம் நாணயத்தில் இருக்க வேண்டும். உங்கள் சக்தியினுடைய அஸ்திவாரம் என்பது அடிப்படையான விஷயம் என்பது இந்த அடிப்படை தத்துவத்திலே அமைய வேண்டும். நெக்ஸ்ட், டெடிகேஷன். சுவாமிஜி 1863 பிறந்து 1902 மறைகிறார்கள். இந்த 39 வயதுல ஒரு நாள் கூட அவர் தான் கொண்ட கொள்கையிலிருந்து நகரல. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் கொள்கை பிடிப்பு வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, டெரரிஸ்டுக்கு கூட கொள்கை பிடிப்பு இருக்கிறது, ஏன்டா அந்த மாதிரி பாம்பு போடுற வன்முறை செய்யணும்? சார் என்னுடைய கொள்கையில நான் தீவிரமா இருக்கிறேன். he becomes a தீவிரவாதி. கொள்கை பிடிப்பு இருப்பது மட்டும் அல்ல, இந்த கொள்கை பிடிப்பு அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும், இந்த நாட்டை நேசிக்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்போதான் வன்முறையை தடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் வேறு கொள்கை பிடிப்புடையவர்கள் இந்த நாட்டை கொள்ளை கொண்டு போய் விடுவார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக magnanimity. Are you having that? ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி, ஒரு பெரிய you see, when somebody asked mother, the great holy mother, ஏன் சாதா எல்லாருக்கும் இந்த நீங்க இந்த மந்திர தீட்சை கொடுக்கிறீர்கள், சில பேர் தகுதி இல்லாம வருகிறார்களே அவர்களுக்கும் கொடுக்கிறீர்களே கேட்டபோது mother told, after all I am the mother, if I say no, where will they go? நான் மாட்டேன் என்று சொன்னால் அவர்கள் யாரிடம் செல்வார்கள் என்ற அந்த கருணை உள்ளம் இருந்ததே, அந்த கருணை உள்ளம் உங்களுக்கு இருக்கிறதா என்றால் நீங்கள் தலைவராக மாற முடியும். ஒரு கர்ம வீரர் காமராஜர் இருந்தார். அது போல இந்த நாட்டிலே, இதே தென்பாண்டி நாட்டிலே இந்த எல்லையிலே இருந்த காமராஜருடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்னை கேட்டார்கள், எனக்கு மாதம் 300 ரூபாய் கொடு, ஒரு மாதத்திலே 300 ரூபாய் அதிகமாக அனுப்ப, எனக்கு எலக்ட்ரிக் ஃபேன் வேண்டும் என்று கேட்டார். அவர் எழுதினார், உனக்கு இந்த ஃபேன் வாங்கி கொடுத்தான்னா ஒரு 3 இளம் பிள்ளைகள் படிப்பதற்காக செலவு செய்ய முடியாது, நீ கைவிசிறியை வைத்துக் கொள் என்று தன்னுடைய அன்னைக்கு எழுதி கொடுத்த முதலமைச்சர் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். எங்க போச்சு அதெல்லாம்? இந்த ரோல் மாடல்லாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் எங்கே தவற விட்டோம்?
நண்பர்களை நினைத்து பாருங்கள். நேசிப்பதும் கொடுப்பதும்